உலகில் ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. அந்த மக்கள் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றிருப்பார்களே, ஆனால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. அதுவே தனக்கான கலை, இலக்கியம், பாட்டு, இசை, கூத்து இது எல்லாவற்றையும் பெற்றிருக்குமானால் அது உலகில் மூத்த ஒரு தேசிய இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. அப்படி உலகின் மிக மூத்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். உலகின் முதன் மொழி, உலகிலே மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை என்று நாட்டின் மதிப்புமிக்க பிரதமர் ஐயா நரேந்திர மோடி மற்ற நாடுகளில் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று அறிஞர் பெருமக்களும் ஐயா மோடி அவர்களும் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவரா பேசவில்லை, நாம் பேச வைக்கிறோம். தமிழ் பேச வைக்கிறது. அதில் இருக்கிற உண்மை உலகிற்கு எடுத்துரைக்க செய்கிறது. உலகிலே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று தமிழ் பாடியவன் தமிழன். வகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று உயிர்மை நேயத்தை போற்றியது தமிழ், போற்றியவன் தமிழன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாதா என்று போதித்தவன். இரு கரங்களையும் இருகைகளையும் விரித்து உலகத்தை ஆறத் தழுவி அன்பு கொண்டு நேசித்து நின்றவன் தமிழன். நின்றது தமிழ். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்று கூவியவன் தமிழன். கூவியது தமிழ். வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவர்கள் நமது முன்னவர்கள். காரணம் தமிழ் பேரன்பின் தாய். தமிழர்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். அந்த இனத்தில் பிறந்தவர்கள் நாம்.